ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அதிகாலையில் தேவனோடு நம் வேதத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளின் தியானத்தின் வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம் 21வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா? ஒரு விளக்கை எதற்கு கொண்டு வருவார்கள்? அதை ஒரு வீட்டில் ஒரு தண்டின் மேலேயோ இல்லை உயரமான இடத்துல மேலே வைத்தால்தான் அது மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். அந்த விளக்கை ஒருவேளை கட்டிலின் கீழோ இல்லை ஒரு மரக்காலைக்குள்ள வைத்தால் யாருக்கும் வெளிச்சம் இருக்காது, அதாவது பிரயோஜனம் இருக்காது அந்த வெளிச்சத்தை, அந்த விளக்கால. அதை தான் இங்க ஒப்பிட்டு பேசுகிறார். இது ஆரம்பத்திலிருந்து ஒரு விதையை குறித்து பேசுகிறார். ஒருவன் விதைக்க புறப்பட்டான சில விதைகள் வழி அருகே விழுந்தது, அதை ஆகாயத்து பறவைகள் பச்சித்து போட்டது. சில விதைகள் மண்ணில்லாத கற்பாறையில் விழுந்தது, அது பலன் இல்லாமல் போனது. இப்படி சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது. அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது என்று சொல்லி கொண்டு அடுத்த வார்த்தை இதை சொல்லுகிறார். இது எதற்காக சொல்லுகிறார் என்றால், இந்த பூமியில பலன் தருவதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். வாசிக்கலாம். உதாரணத்துக்கு மத்தேயு அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடக்குவது. ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார் என்றால் அவன் உலகத்திற்கு பிரகாசமாய் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளி என்று யோவான் புத்தகம் சொல்லுகிறது. அப்ப அந்த மெய்யான ஒளியின் இடத்துல வருகிற நாம் இருளிலே இருக்கக்கூடாது. நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம் என்பதை எப்படி நாம் வெளியே சொல்லுவோம் என்றால், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பார்த்தாலே போதும். அநேகருக்கு பிரயோஜனப்படுகிற விதமாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனப்படுகிற விதம் இருக்க வேண்டும் என்றால் எப்படின்னா, நம்முடைய கிரிகளை கண்டு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு இதே மத்தேயு புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் நோயாளியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள். இப்படி நான் போஜனம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள். இப்படி இல்லாதவன் கேட்கும் போது அதை இருக்கிறவங்க கொடுக்கணும். இதுதான் நற்கிரை. அல்லேலூயா. இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யா பாருங்க, இருக்கிறதுல கொடுக்குறான். இல்லாத ஒரு விதவை இருக்கிற 2 காசு. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிறவன் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போலதான் இருக்கணும். பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10:24 வாசி. ஒவ்வொருவனும் தன் சுய போஜனத்தை தேடாமல் பிறனுடைய போஜனத்தை தேட கடவன். நம்முடைய பிரயோஜனத்தை தேடாம அடுத்தவங்களுக்காக ஆண்டவர் அப்படிதான். அவரை பத்தி யோசிக்கவே இல்லை, அவருக்காக எதையுமே செய்யல. நம்ம உருவாக்குன்னு நம்ம ஜனங்கள் அவங்க பரிசுத்தமா இருக்கணும், நல்ல சமாதானத்தோடு வாழணும். பாவம் செய்து 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 நம் சமாதானத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு பாருங்க, அவர் தன்னையே ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார். நாமும் அப்படிதான் இருக்கணும், அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். பாருங்க, நம்ம ஆனா அந்த குணமே நம்ம கிட்ட இருக்கிறது இல்லை. காசு வச்சிருந்து ஒரு 10 ரூபா கேட்டாங்கன்னா அவங்க கொடுக்க யோசிக்கிறோம். ஒரு சில பேர் ஒரு உதவி செய்யற குணமே இருந்ததுல இருப்பதில்லை. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு அதை கேட்கறாங்க, நான் என்கிட்ட இல்லை நாளைக்கு வான்னு சொல்லாது. இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமொழியில. அவங்க கவனமா இருக்கணும். இந்த 2 காசு கொடுத்த விதவை தான் ஆண்டவருடைய கண்கள் அந்த விதவை தான் நோக்கி பார்க்கிறது. நம்ம இடத்துல இருக்கிறத கொடுத்து நாம உதவணும். நம்ம வச்சுக்கினே இல்லைன்னு சொல்லி இவங்க திருப்பி தருவாங்களா? இவங்களுக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, இவங்க சம்பாதிச்சு வேலை செஞ்சு சம்பாதிச்சாங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க கேட்கிற சூழ்நிலையில, பிச்சை எடுக்கிற சூழ்நிலை, ஏதோ ஒரு கையேந்துகிற சூழ்நிலையில அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. அவங்க கேட்குறாங்கன்னா அதை உதவி செய்து நல்லா இருக்கும்போது ஏதாச்சும் தோல்ல தட்டி கொடுத்தோட நம்ம பேசலாம், நம்ம வேலை செய்யலாம். அவங்க ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நம்ம ஆறுதல் சொல்லலாமே தவிர உதவி செய்யாம அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. நீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் நம்ம கொடுக்காததுக்கு நம்ம சாக்கு சொல்லுகிற காரியம். உதவுவதற்காக தான் நம்ம இந்த பூமியில நம்ம வைத்திருக்கிறது. அவர் எப்படி இந்த பூமியில அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக இங்க வந்தாரோ அதே போல நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய நற்கிரியைகள் தான் அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
அவர் ஒளியா இருக்கிறபடினாலே நாமளும் அவர் போல ஒளியா இருக்கணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அதுதான் நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும். அதனாலதான் அந்த வசனம் சொல்கிறது, ஒரு விளக்கை கட்டளை கீழவோ மறைவாய் வைக்கிறதுக்கு அவன் கொண்டு வரல. ஒரு நல்ல நிலமா இருந்தா மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கணும், நல்ல விளக்கா இருந்தா மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். ஏனென்றால் நம்மை உருவாக்கின தேவன் நல்ல நிலம், நம்மை உருவாக்கின தேவன் நல்ல வெளிச்சமா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நல்ல வெளிச்சமா இருக்கணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரன சகோதரியை யாராவது இந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேளை இருளில இருப்பீர்களானால், இருள் என்றால் பாவம், ஒரு வேளை பாவத்துல இருப்பீர்கள் என்றால் பாவத்திலிருந்து வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவத்துல வாங்க. அவர் உங்க வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.